அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த நேம் ஆஃப் தி ஏஐ பவர்ட் டூல் லான்ச்ட் பை கவர்மெண்ட் டு ஜெனரேட் ஸ்ட்ரக்சர்ட் மினிட்ஸ் ஆஃப் கிராம் சபா மீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு கிராம் சபா மீட்டிங்ஸ் அப்படிங்கிறது ஜான்வரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2 இந்த 4 டேட்ஸ்ல வந்து நடக்கும். சரியா? ஜான்வரி 26, மே 1, ஆகஸ்ட் 15, அக்டோபர் 2. ஸோ இந்த 4 டேட்ஸ்ல கிராம் சபா மீட்டிங்ஸ் வந்து நடக்கும். அந்த கிராம் சபா மீட்டிங்ஸ்ல என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்கை வந்து நமக்கு ஆன்லைன்ல ஜெனரேட் பண்றதுக்காக ஒரு ஏஐ பவர் டூலை வந்து கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத் ராஜ். ஸோ அந்த டூல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபாஷார் அப்படிங்கிறது அந்த டூலோட பேர். எங்க ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா திரிபுரால லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது, under the world's first planned migration program due to climate change, which country is relocating its population அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்ட்னால துவாலு அப்படிங்கிற கண்ட்ரி ரொம்ப சீல சப்மர்ஜ் ஆகிட்டே வருது. அதனால அதோட பாப்புலேஷனாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 11,000 பீப்புள் தான் அதோட பாப்புலேஷன். அவங்கள வந்து அப்படியே ஆஸ்திரேலியாவுக்கு ரீலோகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அண்டர் அன் இன்டர்நேஷனல் ட்ரீட்டி. ஸோ இந்த துவாலு அப்படிங்கிறது பசிபிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. இட் இஸ் லொகேட்டட் பிட்வீன் ஆஸ்திரேலியா அண்ட் ஹவாய். சரியா? அடுத்தது, which of the following is the top state in training members and officials of local bodies அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ லோக்கல் பாடி எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா எலெக்ட் ஆகி வர்றவங்களுக்கு வந்து எப்படி கவர்னன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு அந்த ட்ரைனிங்கை கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் அ ஸ்டேட் கவர்மெண்ட். சரியா? ஸோ அந்த ட்ரைனிங் கொடுக்கறதுல டாப் ஸ்டேட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. கிட்டத்தட்ட ட்ரைனிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 83% வந்து வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில். ஓகே. அடுத்தது, இந்தியாஸ் 22nd இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வில் பி செட் அப் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட 22வது ஐஐஎம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் 1961ல அகமதாபாத்ல வந்திருக்கும். ஸோ இப்போ 22nd ஐஐஎம் எங்க வரப்போகுதுன்னா அஸ்ஸாமோட கவுஹாத்தில வரப்போகுது. சரியா? லாஸ்டா, a chief election commissioner is removed on the same manner as supreme court judge. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை எப்படி ரிமூவ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் நம்மளோட சீஃப் எலெக்ஷன் கமிஷனரையும் நம்ம ரிமூவ் பண்ணுவோம். சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.